சாய்ராம். என் அன்பு செல்லமே, எத்தனை முறையோ உன்னிடம் நானும் சொல்லிவிட்டேன். நானும் உன்னிடம் மன்றாடி கேட்டுவிட்டேன். இந்த ஒரு விஷயத்தை செய்யாதே, உன்னுடைய வாழ்க்கையின் நிலை மாறிவிடும், இப்படியெல்லாம் சொல்கிறேன். ஆனால் நீயோ ஒரு பொழுதும் ஒரு நொடியும் நான் சொல்லும் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்பதே கிடையாது. நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று நினைக்கிறாய். உன் மனதில் என்ன தோன்றுகிறது தெரியுமா? எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாய் சாய். ஆனால் எல்லா விஷயத்திலும் வந்து ஒரு அறிவுரையை மட்டும் சொல்கிறார் சாய். இப்படி என்ற எண்ணம் இருக்கிறது. தங்கமே, நல்ல ஒரு விஷயம் சொல்பவனும் தந்தைதான். நீ தவறான ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்துவதும் தந்தைதான். உனக்கு செய்தாலும் நான் தந்தைதான். உனக்கு எதுவும் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலும் நான் உன் தந்தைதான். என்னுடைய அன்பான தங்கமே, நான் எதுவுமே செய்யவில்லை என்று சொல்கிறாயே, ஆனால் உன் கஷ்ட காலத்தில் உன்னை காப்பாற்றது யார்? நீயாகவா மேலே வந்தாய்? நீயாகவா உன்னுடைய பல கஷ்டத்திலிருந்து தப்பித்தாய்? நீ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் நான் தானே உன்னை அனைத்து விஷயத்திலும் இருந்து தப்பிக்க வைத்தேன். இதை எப்பொழுது உணர்வாய்? நான் சொன்னால்தான் நான் செய்தது உனக்கு தெரியுமா? நான் சொல்லாவிட்டால் நான் செய்த எதுவும் உனக்கு தெரியாதா? நீ என்னை வணங்கத்தானே செய்கிறாய். ஏன் தங்கமே இவ்வளவு உன்னுடைய கோபத்தை காட்டுகிறாய்? என்னிடமும் காட்டுகிறாய், மற்றவரிடமும் காட்டுகிறாய். உன்னுடைய மன வருத்தத்தை அடுத்தவிடம் காட்டும் பொழுது அடுத்தவருக்கு என்ன தெரியும் சொல்? எதுவுமே தெரியாது. நீ கோபப்படுகிறாய், உன்னிடம் இருந்து விலகிவிட வேண்டும் என்றுதான் தோன்றுமே தவிர நீ எதற்காக கோபப்படுகிறாய் என்று தெரியாது. எவ்வளவு பெரிய கோபமாக இருந்தாலும் அதை உனக்குள் வைத்துக்கொள், என்னிடம் சொல். ஆனால் மற்றவர் மீது கோபப்படாதே. அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அடுத்தவரிடம் கோபப்படாதே, அதை சொல்லவும் செய்யாதே. கோபம் எப்பொழுதுமே ஒரு மனிதனை வாழ வைக்காது, அழிக்கத்தான் செய்யும். நீ என்ன செய்கிறாய்? கோபத்துடனே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். கோபம் வேண்டாம். கோபம் ஆனது அழிக்கும், வாழ வைக்காது. நீ வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் கோபத்தை தூக்கி எறிந்துவிட்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து வா. நிச்சயமாக உனக்கான அனைத்து விஷயங்களும் கிடைக்க துவங்கும். கோபம் கண்ணை மறைக்கும். கண்ணை திறக்க வேண்டும் என்றால் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அனைத்துமே உனக்கு கிடைக்க துவங்கும். கோபம் ஒரு மனிதனை எப்பொழுதுமே நெருங்க விடாது, தூரமாகத்தான் அவனை வைக்கும். எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் நீ கோபப்பட்டால் அதன் மூலமாக கஷ்டம்தான் படும். தங்கமே, உன்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது. உன்னுடைய வார்த்தையால் யாருமே காயப்படக்கூடாது. நீ எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும். உன்னுடைய கவலையும் உன்னுடைய மன வருத்தமும் மற்றவரை காயப்படுத்தி விடக்கூடாது. நீ எவ்வளவு பெரிய நல்லவன் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய கோபத்தை பார்க்கும் பொழுது இவன் குணமில்லாதவன் என்ற ஒரு வார்த்தையால் உன்னுடைய குணத்தை முடிவு செய்து விடுவார்கள். நீ என்னுடைய குழந்தை. யாரையும் எந்த ஒரு நேரமும் எந்த ஒரு விஷயமும் துன்புறுத்தக்கூடாது. அடுத்தவர்கள் உன்னால் காயப்படக்கூடாது. சிரித்தபடி இரு, அனைத்தையும் சரி செய்கிறேன். வாழ்க்கையில் நல்ல முறையில் உன்னை வாழ வைக்கிறேன். எப்பொழுதுமே இந்த சாய் உன்னுடன் இருப்பேன், மறந்து விட வேண்டாம். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.